கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்க்கும்போது, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும் அப்படின்னு பார்க்கிறோம். நல்ல ஒரு இனிய சொற்கள் ஆத்மாவுக்கு மதுரம்னா, நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு தேன் போல ஒரு மிகவும் இனிமையான ஒரு காரியமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மாவுக்கு அது இனிமையா இருக்கும். ஒரு தேன் எப்படி இனிமை, அதே போல நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அந்த வார்த்தை மிகவும் இனிமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம எலும்புகளுக்கு ஔஷதம், எலும்புகளுக்கு ஒரு மருந்தா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வெர்ஷன்ல பார்க்கும்போது ஹெல்த் ஃபார் பாடி அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளுடைய சரீரத்திற்கு மிகவும் அது ஒரு ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, நம்ம பேசும்போது இனிமையான வார்த்தைகளை சொல்லும்போது அது பிறருக்கும் மட்டும் இல்லை, நமக்கும் அது மிகவும் ஹெல்த்தாகவும் இனிமையாகவும் இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். அதனால் நம்மளுடைய வார்த்தை எப்போவும் நல்லதாக இருக்கட்டும், தீயதை பேச வேண்டாம். ஒருத்தங்களை பார்க்கும்போது ஆசீர்வதிங்க. ஒருவேளை சூழ்நிலைகள் மிகவும் தவறான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அவங்கள சபிக்காமல் அவங்கள ஆசீர்வதிங்க. நம்ம வாயில் வர்ற வார்த்தைகள் எல்லாம் நன்மையாகவும் முக்கியமானதாகவும், நம்ம வாயில் வர்ற வார்த்தைகள் எல்லாம் நன்மையானதாய் அமையட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எந்த தீங்கும் நம்ம பேச வேண்டாம். இந்த வசனத்தின்படி நம்ம நிச்சயமாக நம்மளுடைய ஸ்பீச் இருக்கணும், நம்மளுடைய பேச்சு இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.